இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இங்கே தாவீது தன் சத்துருக்கள் தன்னை மேற்கொண்டு அவர்கள் சந்தோஷப்படாமல் கர்த்தர் அவரை கைதூக்கி எடுத்தபடியினால் தேவனை அவர் போற்றுகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா, என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர், என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து நீர் ஏற பண்ணினீர், நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர்னு சொல்லி தேவனை தாவீது மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். சங்கீதம் 25:2 என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதேயம்னு சொல்கிறார். ஏன்னா, கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. அதே போல் சத்துருக்களும் நம்மை மேற்கொண்டு அவங்க மகிழாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு எப்போவுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து பாடல்களை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்தணும். அதுதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 35:19 வீணா எனக்கு சத்ருவானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷம் அடையாமல் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாகன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி கூட உங்களுக்கெல்லாம் கூட அப்படி நேர்ந்திருக்கலாம்ல. வீணா சத்துருக்கள் உருவாயிருக்கலாம், முகாந்திரம் இல்லாமல் உங்கள் பகைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மத்தியில் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை வெட்கமடைய விட மாட்டார். நீங்கள் எப்பவுமே தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்கும்போது எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். அவர்களை சந்தோஷிப்பிக்கவோ மகிழவோ தேவன் விடமாட்டார். அன்னைக்கு தாவீதுக்கு இந்த கிருபையை செய்தார் இல்லையா? சங்கீதம் 27:6 என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்னு அவர் நம்பினார். இன்றைக்கும் உங்கள் தலையும் உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக தேவன் உயர்த்துவார். அதனால் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டுன்றார். அப்போ தேவாலயத்திலே ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர்களை மகிழ ஒட்டாதபடிக்கு இருக்கிற தேவனை நாம் என்ன பண்ணோம்? கீர்த்தனம் பண்ணி அவரை பாடி துதித்து பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் நம்மை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். சங்கீதம் 13:4 பார்க்குறோம், அவனை மேற்கொண்டேன் என்று பகைங்கன்னு சொல்லாதபடிக்கு. நான் இப்போ அவனை மேற்கொண்டுட்டேன், அவன் என் கையில் சிக்கி கொண்டான்னு கூட ஒருத்தரும் சொல்லக்கூடாது இல்லையா? என் கால் தள்ளாடுகிறதுனால என் சத்துருக்கள் என் மேலே களி கூறாதபடி செய்யுங்க. இன்றைக்கும் உங்களுடைய கால்களையும் தேவன் தள்ளாடாதபடிக்கும் உங்கள் சத்துருக்கள் உங்கள் மேலே மகிழ ஒட்டாதபடிக்கும் தேவன் உங்களையும் பாதுகாப்பார். உங்கள் முகங்களை ஒருபோதும் அவர் வெட்கமடைய விட மாட்டார். என சங்கீதம் 145:1 பார்க்கணும். தாவீது சொல்கிறார், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ நமக்கு ஏன் வெட்கம் உண்டாகுது, ஏன் இந்த அவமானங்கள் வருதுன்னா, நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கொடுக்காத போது தான் அந்த அவமானங்கள் வருது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்பவும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 148 பார்க்குறோம், துன்மார்க்கனுடைய ஆசைகள் சிந்தியாதபடி செய்யும். அப்போ துன்மார்க்கனுடைய ஆசைகள் எதுவும் சித்தி பெறக்கூடாது. அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய யோசனையெல்லாம் நடந்தேற ஒட்டாதையோன்னு இங்கே தாவீது சொல்கிறாரு. அப்போ துன்மார்க்கனுடைய ஆசை நிறைவேறாதபடிக்கும் அவனுடைய யோசனை நடைபெறாதபடிக்கும் தேவனிடத்திலே தாவீது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதே போல் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதி சொல்கிற அளவுக்கு என்னை வைக்காதீங்கப்பான்னு தாவீது கேட்குறாரு. சங்கீதம் 79:10. ஏன்னா தாவீது எப்போவும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார், தேவனை முன்னிறுத்தி ஓடினார் இல்லையா? கர்த்தரை தன் வலது பாரத்தில் கொண்டு இருந்தார். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்கிறார். அப்போ அவருடைய ஊழியக்காரர்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்கெல்லாம் எல்லா சிதறுண்டு இருக்கிற இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யோன்னு சொல்லுவாங்களாம். அதனால் என் தேவனே, நீர் என்ன உன் புறஜாதியரெல்லாம் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்காதபடிக்கு நீங்கள் உம்முடைய ஊழியக்காரனுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கப்பான்னு சொல்கிறார். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாதபடினால் நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன்னு சங்கீதம் 41:11. அப்போ சத்ரு நம்மளை மேற்கொள்ளனா கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்காருன்னு தான் அர்த்தம் இல்லையா? தாவீது காலத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. தாவீது என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் என்ன சொல்லி தொகையிடும்படியாக மோவாபு தன்னுடைய அதிபதியை அவர் அனுப்புகிறாரு.
அந்த மோவாபு போய் என்ன பண்ணுறாரு, எல்லா கோத்திரங்களையும் கணக்கெடுக்கிறாங்க போயிட்டு. ஆனால் இது தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது. அவர் என்ன செய்கிறார், அந்த யோவாபு வந்து ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த அருவருப்பாக இருந்தபடியினாலே லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவங்களையும் அவர்களுடைய இலக்கத்துக்கு உட்பட எண்ணாதே போனானாம். அந்த லேவி கோத்திரத்தையும் பென்யமின் கோத்திரத்தையும் இந்த யோவாபு வந்து எண்ணாமல் விட்டுடுறான். இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்குது. அதனால் தேவனுடைய கோபம் எழும்புது. அப்போ காத் என்ற தீர்க்கதரிசி மூலமாக தாவீதினிடத்துல கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ அந்த காத்து தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செஞ்சதுனால தேவனுடைய கோபம் உன் இலையில் வருது. அதனால் உன் தேசத்தில் வந்து 2 சாமுவேல் 24:13-15 வசனத்தில் பாருங்கள், தாவீதின் இடத்துல வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, இல்லைன்னா 3 மாதம் சத்துருக்கள் உம்மை பின்தொடரணுமா, இல்லைன்னா கொள்ளை நோயை 3 நாள் தேசத்தில் அனுமதிக்கணுமா, இதில் எதை நீ விரும்புகிறன்னு சொல்லி அந்த காத்து கேட்குறாரு. உடனே அவர் யோசித்து, அந்த கொடிய இடுக்கண்களே அகப்பட்டிருக்கோமேன்னு சொல்லி, நாங்கள் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு தாவீது சொல்கிறார். எப்பவுமே நம் மனுஷர் கையில் விழுந்து நாம் நிந்தை அவமானத்துக்குள்ளாக ஆகாதபடிக்கு நம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாகன்னு அன்னைக்கு தாவீது சொன்னது போல் உங்களுடைய எல்லைகளில் கூட அப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தால் நீங்கள் கர்த்தர் கையில் விழ கேளுங்க. ஏன்னா மனுஷர் கையில் விழாதிருப்பேனாகன்னு தான் தாவீது சொல்கிறார். அதனால் குறித்த காலம் வரைக்கும் அந்த 3 நாள் அளவும் அந்த கொள்ளை நோய் வரப்பண்ணினார். அப்போ சுமார் தான் முதல் பெயர்சபா மட்டும் ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அர்வானா என்பவனுடைய நிலத்தில் தூதன் வந்து ரொம்ப மிகுந்த கோபத்தோடு நிற்கும்போது அந்த தூதன் கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்டு அந்த பாதையை நிறுத்தும்படியாக கர்த்தரிடத்தில் அவர் கெஞ்சும் போது, அப்போ கர்த்தர் அந்த தூதனுக்கு கட்டளையிட்டு போதும் நிறுத்துன்னு கட்டளையிடும்போது அந்த வாதை நின்று போனதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த அர்வானா என்கிற அந்த மனுஷனுடைய நிலத்தில் போய் தாவீது வந்து கர்த்தருக்காக பலிகளை செலுத்தினார்னு பார்க்குறோம். காளைகளை எல்லாம் வெட்டி பலிகளை செலுத்தி தேவனுடைய கோபம் தனியும்படியாக அன்னைக்கு செய்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை வந்து நீங்கள் பாடி மகிமைப்படுத்தி துதிங்க, தேவனை புகழ்ந்து பாடுங்க. அப்போ தேவன் வந்து உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு செவி கொடுப்பார். ஏன்னா இந்த சங்கீதம் 66:17-18 பாருங்கள், அவரை நோக்கினா யாரை, கர்த்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார்னு தாவீது சொல்கிறார். அப்படி தேவனை நாவினால் நாம் துதித்து பாடி புகழும் போதும் என் இருதயத்தின் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதாவது அக்கிரம சிந்தையோடு நம்ம அவரை போய் தேடினோம்னா நமக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆனால் நம்ம மெய்யான தேவனை நாம் பணிந்து அவரை தொழுது கொள்ளும்போது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை தலை கவிழ விட மாட்டார், அவர்களை மகிழ விட மாட்டார். கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுத்தபடியினால் அவரை நீங்கள் போற்றி தாவீதை போல மகிமைப்படுத்தி தேவனுக்கு கீர்த்தனங்களை பாடுங்க, துதி சொல்லுங்க. அப்போ தேவன் மகிழ்வார். உங்களை அப்படி சத்துருக்களின் கையிலிருந்து தேவன் விடுவிப்பார். உங்கள் தலையை என்னாலும் அவர் உயர்த்துவார். ஆமீன்.